ரோமர் 10:11 பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. இன்னைக்கு நீங்க தேவனை மட்டும்தான் விசுவாசிக்கிறீங்களா, இல்லாட்டி நான் தேவனையும் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு தேவனையும் அப்படின்ற இடத்துல வேற எதையாவது விசுவாசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் விசுவாசம், அதாவது நம்பிக்கை, ஒரு மனிதர்கள் மேல, பொருட்கள் மேல, வேற ஏதாவது மேல அந்த நம்பிக்கையானது இருக்கும் அப்படின்னா இந்த வேளையில மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே தேவனை மட்டும் விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, அவர் மேல வைக்கும்படி கவனமா இருங்க. ஏன் அப்படின்னா நீங்க அவரை நம்பினீங்கன்னா தான் வெட்கப்பட மாட்டீங்க. நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் நம்பினாக்கா அந்த நம்பிக்கை வெட்கப்படும். நான் நிறைய டைம் பாருங்க விசுவாசத்தை பத்தி உங்களுக்கு சொல்லும் போது உடனே நான் சொல்லுவேன், எந்த மனிதன் மேல நம்ம வைக்கிற விசுவாசம், அதாவது நம்பிக்கை என்னைக்காவது ஒரு நாள் நம்மளே என்ன பண்ணோம், கலங்கப்படுத்தும், வெட்கப்படுத்தும். ஆனால் அதே உங்களுடைய உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மையை, அந்த நம்பிக்கையை தூக்கிட்டு பரத்துல இருக்கிற தேவாதி தேவன் மேல வச்சிங்க அப்படின்னா ஒரு போதும் அந்த நம்பிக்கை நம்மள என்ன பண்ணாது, எந்த காரியத்திலுமே வெட்கப்படுத்தாது. நம்முடைய தலையை உயர்த்தி வைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணோம், நம்ம அப்பா தானே ஃபுல்லா சார்ந்து இருக்கிறோம், அவையில ஃபுல்லா நம்பி இருக்கிறோம். அப்ப எப்படி தேவாதி தேவன் நம்மள வெட்கப்படுத்துவாரு? ஐயோ என் பிள்ளை என்னையே நம்பிட்டு இருக்குது, அந்த பிள்ளைக்கு சகல காரியத்தை என்ன பண்ணணும், செய்யணும், நன்மையான காரியங்களை செய்யணும்னு சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர் சோதரம் முழுக்க முழுக்க இந்த விசுவாசத்திற்கு தக்க பலனை நம்மளுக்கு என்ன பண்றாரு, செஞ்சிருவாரு. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே கூட என்ன ஆவி என்ன சொல்லுகிறது, அவரை மட்டுமே நம்புனீங்கன்னாக்கா வெட்கப்பட மாட்டீங்க. மனிதனையோ பொருளையோ ஒரு சில ஐயோ நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி நீ யாரையாவது ஒருத்தவங்களை போயிட்டு அவங்க தான் எல்லாமே சொல்லி நம்பினீங்கன்னா கண்டிப்பா அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தும். ஏன்னா இதை யாருன்னு சொல்லல, நீங்க தேவனை விசுவாசின்னு வெட்கப்பட மாட்டீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்ன பண்ணோம், வேதம் சொல்லுகிறதுக்கு செவி கொடுத்து கேட்கிற பிள்ளைகளா நீங்க மாறணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.